அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு இன்னைக்கு ஈஸியா எப்படி பன் செய்யறதுங்கிறத சொல்லி காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் சிம்பலையும் தட்டி விடுங்க. மறந்துடாம லைக் ஒன்றும் போட்டுடுங்க. இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. அப்பதான் நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லுவேன். உங்க வீட்டுல பிள்ளைகளுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்க செய்து கொடுக்கலாம். இப்போ நான் ஃப்ரெஷ் மில்க் எடுத்திருக்கிறேன். அதோட 2 தேக்கரண்டி ஈஸ்ட் சேர்க்க போகிறேன். அதோட 2 தேக்கரண்டி சுகர். உங்களுக்கு தேவையான மாதிரி இது கலந்துக்கொள்ளலாம். கொஞ்சம் டேஸ்டாக இன்னும் இனிப்பாக வேணுமா இருந்தால் இன்னும் கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கோங்க. அதோட நான் நெய் ஒரு கரண்டியும் சேர்க்கிறேன். இது உங்களுக்கு தேவையா இருந்தா நெய் சேர்த்துக்கோங்க. அதோட ஆயில் சேர்த்துக்கிறேன். 2 மேசைக்கரண்டி சேர்த்துக்கோங்க. இதனால நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா கரைச்சிக்கோங்க. இதை 500 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன். அது நீங்கள் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் இந்த மாவை செஞ்சு வச்சிருக்கிறோம் இல்லை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நாங்கள் நல்லா சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சிக்கிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சிக்கோங்க. நல்லா இந்த மாவை பிசையணும். கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா இந்த சப்பாத்தி மாவு பதத்தில் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் இதை ஒரு ஈர துணியால் மூடிடுவோம். மூடி இதை அப்படியே ஒரு ஹவருக்கு வச்சிடலாம். பாருங்க, இப்போ இந்த அளவு பொங்கி வந்திருக்கு. மாவு பாருங்க எப்படி இருக்குன்னு. 2 மடங்கா மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ நாங்க இத சின்ன சின்ன போலியா செஞ்சுப்போம். அந்த அளவு போலியா செஞ்சுப்போம். பாருங்க, இந்த மாதிரி எடுத்துட்டு
பாருங்க இந்த மாதிரி நாங்க இத செய்துட்டு இந்த மாதிரி செய்து இந்த மாதிரி செய்துக்கணும். பாருங்க இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு எடுத்தாச்சு. நாங்க இத அவன்ல வச்சு பேக் பண்ண இல்லை, நான் ஸ்டீம் பண்ண தான் போறேன். இப்ப நான் இட்லி தட்டு எடுத்திருக்கேன், அதுல நான் இதை இப்படி வச்சிடலாம். இன்னொரு சின்ன வேலை இருக்கு பாருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இதற்கு மேல எள்ளு கொஞ்சம் போடுறேன். நல்ல டேஸ்டா இருக்கும். அதோட கொஞ்சம் சுகர் சேர்க்கிறேன். அவ்வளவுதான், நாங்க ஸ்டீம் பண்ணி எடுத்துப்போம். இப்போ நாங்க ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறலாம். மூடிய போட்டு மூடி விடுங்க. வாங்க இப்ப நாங்க பன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாத்தீங்களா, ஒட்டாம நல்லா இருக்கு. நாங்க இத எடுத்துடலாம். பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கு. கடையில வாங்குற பன் போலயே இருக்குது. இதுல என்னன்னு கேட்டா, ஒரு சீக்ரெட் சொல்றேன்னு சொன்னல, அது என்னன்னு கேட்டா, இந்த பன் வந்து அவிச்சு எடுக்கிறதுனால வெள்ளையாதான் இருக்கும். இதுக்கு நான் இந்த மாதிரி கலர் வாரத்துக்கு போட்டிருக்கிறது வந்து கொஞ்சம் நெய் எடுத்துட்டு அதுக்கு கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்து மேல லேசா பூசியிருக்கிறேன். அது வந்து நீங்க அவிக்க முன்னாடியே அதை செய்துட்டு அவிங்க. அதான் இந்த கலர் இந்த மாதிரி இருக்கு. ஆனா இதுல எந்த வித்தியாசமும் இல்லை. இது நல்லா சாஃப்டா இருக்கு. இது மாதிரி நீங்களும் செய்து பாருங்க வீட்டில்.